अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अलीम व फ़िल क़ुरानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ज़ुय्यिना लिन्नासि हुब्बुश शहवाति मिनन निसाइ इला आखिर आया सदक़ल्लाहुल अलीम वक़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम तुनकाहुल मरअतु लिअरबईन लिमालिहा वलिहसबिहा वलिजमालिहा वलिदीनिहा फल्फर बिज़ातिद्दीन रवाहुल मुस्लिम औ क़ाल कमा अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் அழகழகான நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம். கொஞ்ச நாட்கள் உபதேசங்களை நம்மளால், பயான்களை நம்மளால் செய்ய முடியவில்லை. அதற்கான சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கவில்லை. இனி வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான உபதேசங்களும் உங்களை வந்து அடையும். அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது திசை மாறும் பெண்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பெண்கள் என்பவர்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடையிலேயே மிகவும் சிறந்தவர்கள். பிள்ளைகளை பற்றி, குழந்தைகளை பற்றி இறைவன் குரானிலே கூறும் பொழுது பெண் பிள்ளைகளை அல்லாஹ் முதலிலே கூறுகின்றான். நம் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ பெண்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பரக்கத்தான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுபவர்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழகையும் ஒரு வளமான வாழ்க்கையையும் நமக்கு தரக்கூடிய பெண்களை பற்றின செய்திகளை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று காதல் என்கின்ற பேரிலே யார் என்று தெரியாத, எந்த மதம் என்று கூட புரியாத நிறைய நபர்களிடத்திலே தடமாறும் பெண்களை இன்று நாம் பார்க்கின்றோம். மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னவென்றால், அந்த திசை மாறி செல்லக்கூடிய பெண்களில், தடம் மாறி செல்லக்கூடிய பெண்களில் முஸ்லிம் பெண்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ பெற்று வளர்த்தெடுத்த பெற்றோர்கள் வேண்டாம், எனக்கு சகோதரர்கள் வேண்டாம், சகோதரர்கள் வேண்டாம், அவன் மட்டும் போதும் என்று தடம் மாறி செல்லக்கூடிய எத்தனையோ பெண்களை இந்த சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்திலே யாரும் எந்த உறவுகளும் எந்த பந்தங்களும் வேண்டாம், அவன் ஒருவனே போதும், அந்த என் காதலன் மட்டும் போதும் என்று தடம் மாறி செல்லக்கூடிய எத்தனையோ பெண்களை இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம். அதை மாதிரி நம்முடைய பெண் பிள்ளைகள் ஆகாமல் இருக்க, திசை மாறி தடம் மாறி செல்லாமல் இருக்க ஒரு 3 விதமான வழிகளை இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொலியின் மூலம் நிறைய பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனதிலே இந்த 3 விஷயங்களை, நிறைய விஷயங்களை நம்ம பதிய வைக்கணும். இந்த 3 விஷயங்களை நாம் மிக மிக கவனிக்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இன்று இருக்கின்றோம். அதிலே முதலாவது விஷயம், நம் வீட்டு பெண்களை தீன் பற்றுள்ளவர்களாக நாம் மாற்ற வேண்டும். தீனுடைய அந்த வாசனைகள் அவர்களிடத்திலே, அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? இந்த மார்க்கம் பெண்கள் விஷயத்திலே எப்படி நடக்க சொல்கின்றது? பெற்றோரிடத்திலே எப்படி நடக்க வேண்டும்? கணவனிடத்திலே எப்படி நடக்க வேண்டும்? மாமியார் இடத்திலே எப்படி நடக்க வேண்டும்? கணவன் வீட்டார் இடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளை எல்லாம் இந்த இஸ்லாம் எப்படி சொல்லி தந்திருக்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். நம் வீட்டு பெண்களை தீன் பற்றுள்ள பெண்களாக நாம் மாற்றிவிட்டோம் என்றால் அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது.
சஹாபா பெண்மக்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய தீன் எப்படி இருந்தது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள அபு தல்ஹா என்கின்ற ஒரு சஹாபி பெண் பார்ப்பதற்காக வராங்க. பெண் கேட்டு வராங்க. அபு தல்ஹா அப்போ அந்த சமயத்துல காஃபிரா இருந்தாங்க. இவங்க உம்மு சுலைம் முஸ்லிமா இருந்தாங்க. அபு தல்ஹா ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. அவர் அப்பயே ரொம்ப செல்வந்தரா இருந்தார். ரொம்பவும் ஒரு பொருளாதாரத்துல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான இதுலயும் அவர் ரொம்ப உயர்ந்திருந்தாங்க. அவர்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவராகவும் இருந்தார், விவசாயியாகவும் இருந்தாங்க. அவங்க பெண் கேட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வராங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உங்களை திருமணம் முடிப்பதற்கு எந்த பொண்ணும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை திருமணம் முடிப்பதற்கு எந்த பெண்மணியும் வேண்டாம் என்று உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, உங்களிடத்துல சொல்ல வேண்டிய எந்த விதமான குறையங்களும் இல்லை, உங்களுக்கு இடத்துல பொருளாதாரங்களும் இருக்கிறது, நல்ல பர்சனாலிட்டியாவும் இருக்கிறீங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க காஃபிர், நான் முஸ்லீம். நீங்க இறைமறப்பாளரா இருக்கிறீங்க, நான் இறைவனை அல்லாவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றேன். எனவே நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இஸ்லாத்துல வந்துருங்க. எனக்கு நீங்க மகர் தரணும் அல்ல. ஒரு பெண்ணை நாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் மகர் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த மகராக உங்களுடைய இஸ்லாத்தை எனக்கு தாங்க, நீங்க முஸ்லிம் ஆகுங்க, அதுதான் எனக்கு மகர் என்று சொன்னாங்க. இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு சொன்னாங்களாம், மகரிலேயே சிறந்தது உம்மு சுலைமுடைய மகர் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா பொருளாதாரத்தை கேட்டிருக்கலாம், தங்கம் வெள்ளிகளை கேட்டிருக்கலாம், அவரால் கொண்டு வர முடிஞ்சிருக்கும், எந்தெந்த விஷயங்களை கேட்டிருந்தாலும் அவரால் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க முஸ்லிம் ஆகணும், நீங்க இஸ்லாத்துல வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே, இந்த மகராக கேட்டார்களே, இந்த மகர் உலகத்திலே எந்த மகரை விடவும் உயர்ந்தது கிடையாது என்று சொன்னாங்க. இந்த மகர் மிகவும் உயர்ந்தது என்று சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட தீன் உள்ளவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய துணைவர்களும் தனக்கு வரக்கூடிய கணவர்களும் தீன் உள்ளவர்களாக, தீன் பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களும் தீனிலே ரொம்பவும் மிகவும் பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே நம்மளுடைய பெண்களை நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், அவர்களை தீன் பற்றுள்ளவர்களாக நாம் மாற்ற வேண்டும். இரண்டாவது, மார்க்க கல்விகளை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். முடிந்த அளவிற்கு மார்க்க கல்விகளை படிக்கக்கூடிய பெண்களை நாம் உருவாக்க வேண்டும். எத்தனையோ மதரசாக்கள் இருக்கிறது, நிஸ்வான் மதரசாக்கள் இல்லாத ஊரே கிடையாது. எல்லா ஊர்களிலும் நிஸ்வான் மதரசாக்கள் இருக்கிறது. அந்த மதரசாக்களின் மூலமாக தீனுடைய கல்விகளை, தீன் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் இருக்கின்றோம். நான் படிக்க வைக்க வேணான்னு சொல்லல, எம்ஏ படிக்க வைங்க, டிப்ளமோ படிக்க வைங்க, நான் வேண்டாம் என்று சொல்லல, உங்களை தடுக்கல. ஆனால் மார்க்க கல்வியை விட்டு இத மாதிரியான கல்விகளை கொடுக்காதீங்க. இரண்டு கல்விகளையும் கொடுங்க. இந்த கல்வியும் இருக்க வேண்டும், அந்த கல்வியும் இருக்க வேண்டும். வெறுமன அந்த கல்வி மட்டும் இருந்தால் தவறுகளுக்கு செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தீனுடைய கல்விகளை கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, அவர்களை கண்காணிக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கிறாங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? அப்போ பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளை யாரிடத்தில் பேசுகிறார், யாரிடத்திலே தொடர்பு வைத்திருக்கிறார், எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள், எங்கு செல்கிறார், எங்கு வருகிறார் என்கின்ற எல்லா விதமான கண்காணிப்பும் நம் இடத்தில் இருக்க வேண்டும். கண்காணிப்பில்லாத, கண்காணிப்பிலே நாம் செய்கின்ற தவறுகளின் காரணமாக ஏராளமான பிரச்சனைகளுக்கும் ஏராளமான இல்லங்களுக்கும் நம் வீட்டு பெண்கள் காரணமாகின்றார்கள், ஆளாகின்றார்கள். எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த மூன்று விஷயங்களை நாம் மிக கையாள வேண்டும். ஒன்றாவது, அவர்களை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். இரண்டாவது, தீனுடைய கல்வியை அவர்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாவது, அவர்களை கண்காணிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் வீட்டு பெண்களை அழகானவர்களாக, தீன் பற்றுள்ளவர்களாக மாற்றுவானாக. மேலும் எல்லா விதமான ஹைராத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிவிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.